ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 7வது டீம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து 3 ஜெயின்ஸ் தான் இருக்கானுங்க. இப்போ வந்து ஆர்சிபி எல்லாம் சொல்லாங்க ஜெயிண்ட் ஒரு வாட்டி அடிச்சானுங்க. கப்பு ஜெயிச்சிருக்காங்கப்பா. ஒரு வாட்டி தானே அவங்க அதுவும் சுட சுட ஜெயிச்சிருக்காங்கப்பா. அதான் நீ பேச. எஸ்ஆர்எச் இந்த வீடியோல வந்து எஸ்ஆர்எச் பத்தி பேச போறோம். சோ எஸ்ஆர்எச் வந்து போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் கேப்டனை வந்து முன்னாடியே இழக்க போறாங்க போல. அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். பேட் கமின்ஸ் 5 or 6 மேட்சஸ் இல்ல போறாங்க. அது போல இஷான் கிஷன் கேப்டன் பண்ண போறான். சோ அதான் என்ன எப்படி போச்சு நீங்க நினைக்கிறீங்க? போன வருஷம் எப்படி இருந்தது? ஆக்ஷன் எப்படி போச்சு? ஆக்ஷன் ஆனா ஈவில் மைண்டடா இந்த காவியா மாறன். அவன் வந்து எப்படின்னா ஏத்தி விட்டு இருந்தா. அவன் பேரு கார்த்திக் சர்மா ஏத்தி விட்டு இருந்தா. அப்புறம் சலீல வந்து உங்க தலையில கட்டிட்டா. இல்ல இருக்கட்டும், நான் வாங்க போற முடிவான்ட்டோம். அதுக்காக ஒரு மாதிரி கேம் ஆட்டா அதுல பண்ணா. அதுக்கப்புறம் ஜாக்கெட் வச்சு திடீர்னு உள்ள வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி ஜாக்கெட் வச்சு வாங்கினா. அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பிக்ஸா நான் பாக்குறேன். ஜாக்கெட் வச்சுலாம் எல்லா மேட்சும் உட்காந்து தான் போறான். அவன் வாங்குற அட்லீஸ்ட் நாங்க வந்து பதிலா கார்த்திக் சர்மா சலீலோட 2 பேருமே டிட்டோ அப்படியே அதே ஸ்ட்ரைக் ரேட், அதே நம்பர்ஸ், ஷாட்ஸ் அதேதான். ஆனா நீங்க கார்த்திக் சர்மா 16 கோடி கொடுத்துட்டீங்க, அவன் பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டு போயிட்டான் சலீல. ஆனா ஆட வைப்பானான்னு டவுட் தான் ஆகலாம். ஏன்னா பேட்டிங் எதிர்க்கு எடுக்கலாம் அவங்க இடமே இல்லடா. ஆனா அவனுக்கு மேல இன்னொரு அன்கேப்டன் இருக்காங்க, சம்ரன் ரவிச்சந்திரன். அவனும் அவன் ஆடியா எங்க ஆடுவீங்க? அவன் நம்பர் டவுட் தான். நம்பர்லாம் இல்ல சொல்றேன் மேல ஆடுவான்டா. கீழ ஆடுவான்டா. ஸ்மரன் இன்னும் கொஞ்சம் இல்ல நான் சொல்றேன் லிஸ்ட் கேளு. நம்பர் 1 அபிஷேக் சர்மா ஹெட், நம்பர் 3 இஷான் கிஷன், நம்பர் 4 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 5 கிளாசன். நம்பர் 4 கிளாசன், 5 தான் நிதிஷ். மாறி 13 கோடி எடுத்திருக்கான். அனிகேத் வருமா? 7 பேர் வந்துட்டாங்க. நீ இனிமே எங்க ஆடுவ? ஆனா இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் பவுலர்ஸ் யாருமே பேட்டிங் ஆட மாட்டாங்க. இதுக்கு அதான் அது ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். இவன் பேட்டிங்ல பயமா இல்ல, பவுலிங்ல போட்டா எனக்கு பயமா இருக்கு. 300 கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டுருந்தானுங்க. அதான் ஆனா அவன் பேர் என்னது? ஏன்னா இம்பாக்ட் ஆஃப் பிளேயரோட உனக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் ஆடுவாங்கடா. யாரு? இல்ல நம்பர் 7 வரைக்கும் தான் இப்ப ஆயிருக்கு. நம்பர் 8க்கு ஒரு பேட்ஸ்மேன் வச்சுப்பாங்கன்ற. ஏன்னா நிதிஷ் ரெட்டி ஒண்ணு மேல ஓவர் கொடுப்பான், லிவிங்ஸ்டன் வச்சு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஹஸ்டூபே ஆடலாம். அவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான் தெரிஞ்சாங்க ஹஸ்டூபே. ஆனா ஏற்கனவே நீ ஸ்பின்னர் ஆடலாம். அவனுங்க ஸ்பின்னர் ஆட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கிரவுண்ட்ல. ஒரு ஸ்பின்னர் போல அவங்களுக்கு. ஸ்பின்னர் இந்த போனதுல அவன்தான் தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் வச்சு தள்ளுவானுங்க. அங்க ஸ்பின் எடுப்பாடாதா, ஒண்ணுமே ஸ்பின் தேவையே. அடுத்து போய் ஆனா ஆன மேட்ச் 2 மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணான். அவன் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு பேட்ஸ்மேன் இவங்க அன்கேப்ட் யாராவது சும்மா வச்சுப்பானுங்க. ஏதாவது 4-5 மேட்சுக்கு மட்டும் அந்த இம்பாக்ட் சப்ல வருவாங்க. இல்ல இப்ப நம்ம வந்து பேட் கமின்ஸ் இல்லாம 7 சொல்லிருக்கோம். பேட் கமின்ஸ் 8வது வந்துருவான். வந்தானா பேட் கமின்ஸ் இப்ப சேர்க்காத, ஸ்டார்டிங்க்கு பாப்போம். பேட் கமின்ஸ் 10 மேட்ச் 6 மேட்ச் ஆகட்டும், அப்புறம் பாத்துப்போம். இல்ல சொல்றேன். இப்ப உனக்கு அந்த இடத்துல இந்த புதுசா வந்த பசங்களை எங்கேயுமே சேர்க்க முடியாதுங்கிறேன். அவனுங்களை எப்படி சேர்த்தா மேலதான் சேர்க்கணும். டாப் 7 பேட்டிங் சொல்லியிருக்க. சரி அடுத்து விட்டுரு. நீ இப்ப நம்ம நார்மல் லைன் அப்கே வருவோம். 8 யார் ஆடுவா? போ உனக்கட் இருக்கா. ஆமா அர்ஷல் பட்டேல் ஆடுவானுங்களா? அர்ஷல் பட்டேல் தான் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவான். இல்ல நான் நம்பர் 8 பேட்ஸ்மேன் பத்தி பேசுறேன். எல்லாத்துக்கும் இம்பாக்ட் பிளேயரோட 9-10 வரைக்கும் பேட்டிங் வரானுங்க அவனுங்க. 7லயே முடிஞ்சிச்சு. அர்ஷல் பட்டேல் பேட்ஸ்மேனா காட்டுத்தரமான சமாடாது. இல்ல நான் சொல்றேன்டா, அதுலயே நிதிஷ் ரெட்டி ஒன்னும் ஆடலடா. லிவிங்ஸ்டன்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. நீ எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும். ஆனா இப்ப பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும்டா. அவன் ஆல்ரெடி வந்து இங்கிலாந்துல எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருப்பான் அவனுக்கு. தம்பி அவன் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் தான். காசு கொடுத்தா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இந்த கிரவுண்ட்ல ஆடுற வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ எவ்வளவு ஆச்சாலும் நீ குத்துருவானுங்க அவனுங்க, அது வேற விஷயம். சோ நீ இப்ப நம்பர் 8 பார்த்தனா அர்ஷல் பட்டேல், நம்பர் 9 போனா
உனது கட்டு உனத்கட்டு, சிவமாவி, அதுக்கப்புறம் அந்த ஜீசன் அன்சாரி. இன்னும் ஈசான் ஈசான் மலிக் ஆடுவாங்க. ஈசான் மலிகா வேர்ல்ட் கப்ல ரன் கொடுப்பான்டா. ரெக்கவர் ஆவானான்னு தெரியல. ஈசான் மலிகா வேர்ல்ட் கப் எல்லாம் இன்ஜூரி ஆயிட்டு போனாங்க. அப்பனா நீ பிரைடன் காஸ் தான் ஆடுவாங்க. இன்ஜூரி இல்லனா போட்டானா 2-3 மேட்ச் சுத்துவாங்கடா பேட்டிங். இல்ல ஆனா போன வாட்டி அவனுக்கு எல்லாரும் ஆடுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதுக்காக யோசிச்சேன். ஏன்னா நீ இப்ப பாத்தனா உனக்கு நம்ம என்ன சொன்னோம், 7 முடிஞ்சிச்சா, 8 வந்து ஹர்ஷல் பட்டேல், 9 பிரைடன் காஸ். இப்போதைக்கு வச்சுக்கோ, ஹர்ஷல் பட்டேல், 9 பிரைடன் காஸ், 10 ஜீசன் அன்சாரி, 11 உனத். 4 பேரு. அது இல்லாம உனக்கு நிதிஷ் ரெட்டியும் லியான் லிவிங்ஸ்டனும் 2 ஓவர் தள்ளிடுவானுங்க எப்படி ஈஸியா. சோ உனக்கு 5 பேர் இங்கே ஆயிடுச்சு. சோ இன்னொரு பவுலர் தான் நீ ஆடி ஆகணும் இந்த ஸ்பாட்ல. இன்னும் பாத்தனா நான் சொல்றேன், ஏன்னா இவனுக்கு 5 பவுலர் கரெக்டா இருக்கு. சோ நீ அப்படி பாத்தீங்கன்னா கேட்டேன், லிவிங்ஸ்டன் பிளஸ் நிதிஷ் இவங்க 2 பேரும் நம்பி 4 ஓவர் போவாங்களோ எனக்கு தோணலடா. இல்ல நான் அடுத்த வர சொன்னேன், பிரைடன் காஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி, உனத் தான் சொன்னானா. 4 பேர் தான் இருக்குல்ல. இன்னொரு பவுலர் ஆடி ஆகணும். இன்னொரு பவுலர் ஆடி தான் ஆகணும்ன்றேன். அதுதான் சொன்னேன். அவனை பத்தி நியூஸ் இருக்கா? புல்லேட்ராவும் எனக்கு தெரியல ஆடுவாங்களா. ஆனா இவங்க சான்ஸ் கொடுப்பாங்கடா, இந்த மாதிரி லெக் ஸ்பின்னருக்கு, மிஸ் ஸ்பின்னருக்கு எல்லாம் சான்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன். எனக்கு என்னன்னா அது அஜ்டு பேஸ் ஸ்பாட்ல போயிட கூடாதுன்னு இருக்கு. அது கூட அவன் பேட்டிங் ஆடுவான்ல, அங்க இது பண்ண மாட்டாங்க. அஜ்டு பேக்கு கொஞ்சம் சான்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒத்துக்கிறேன். கரெக்ட். பேட் கமிங் அதாவது கிடைக்கும். லிவிங்ஸ்டன் பிளஸ் இவங்க 3 பேர் சேர்ந்துனா 4 ஓவர் மேபி தள்ளலாம். அவங்க 5 பேர் போடுவாங்க, 2 ஓவர் பெரியவானுங்க சொல்றாங்க. பேட் கமின்ஸ் வர வரைக்கும் அவன் அர்ஷ்டு பை கன்ஃபார்ம் நிறைய சான்ஸ் கிடைக்கும்டா. எனக்கு என்னவோ பேட் கமின்ஸ் வர வரைக்கும் பிரைடன் காஸ் கொஞ்சம் ஜாலியா இருப்பான்னு தோணுது. இல்லன்னா அவன் டீம்லயே ஆட மாட்டாங்க, வேற வழி இல்லாம. அந்த டீம்லயும் வேற வழி இல்லாம முசல் பண்ணி ஆடி அவனுக்கு கேட்காரு. அந்த மாதிரி இங்கேயும் வேற வழி இல்லாம காசு தான் ஆடணும் போல. வேற வழி இவங்களுக்கு வேற யாரும் இல்லடா, இவங்களுக்கு ஆடிதான் ஆகணும். அதான்டா சிவமாவியா சமிக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாங்கி வச்சிருக்கானுங்க அவனுங்க. சிவமாவி ஆடுவாங்கன்னு தோணுது ஸ்டார்டிங்ல. ஆமா, சோ அது இன்னொரு பவுலரா சிவன் மாவி ஆடுவாங்களோன்னு தோணுது. ஆனா இப்ப என்னன்னா நீ ஃப்ரீ ஃப்ளோயிக்கா மேல எல்லாம் ஆடுவானுங்கடா. டாப்ல 2-3 விக்கெட், டாப் 3 வரைக்கும் விக்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், கீழே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா போன வாட்டியே நீ பார்த்தனா தெரியும் உனக்கு, டாப் 3 ஆடினானுங்க. கிளாஸனும் பெருசா எல்லா மேட்சும் அடிக்கல. அப்படியே கீழே வந்தனா யாருக்குமே படல. அனிகேத் வரவன் மட்டும் ஒரு 4-5 மேட்ச் காப்பாத்தினான் கீழே வந்து. பேட் கமின்ஸ் ஒரு 2 மேட்ச் ஆடினா பேட்டிங், வேற வழி இல்லாம. சோ இவங்க கொஞ்சம் நிதிஷ் ரெட்டி ஒண்ணுமே ஆடல போன சீசன், ஒண்ணுமே பண்ணல லிட்டரலா. பேட்டிங்கும் ஒண்ணும் ஆடல. கமின் மெடிசன் சான்ஸ் கொடுத்தாங்க 2-3 மேட்ச். ஆனா லிவிங்ஸ்டன் ஆடுவாங்க. அதான் லிவிங்ஸ்டன் 2 பேர்ல யாரா ஒரு ஆளு லிவிங்ஸ்டன் ஆடுவாங்க ஃபர்ஸ்ட். லிவிங்ஸ்டன் கொடுத்தாங்க 15 அந்த மாதிரியே கமின் மெடிசனா இறக்குவானுங்க. கமின் மெடிசன் அவ்வளோ T20 ஸ்பெஷலிஸ்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதான் போடலாம் இல்ல, பவுலிங் போடுவான் கொஞ்சம். 2 கையில இருக்காங்க. ஆனா அந்த பிட்ச்ல நீ எந்த கையில போட்டாலும் அடிப்பாங்க, நீ கவலைப்படலாம். அதான் ஆனா லிவிங்ஸ்டன் அப்படிதான்டா, ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் 2 போடுவான், அவனே அடிப்பானுங்க. அவன் இப்படியே போடுவான் இல்ல. எப்படியா யார் போடாலும் அடிதான் வாங்க போறானுங்க. அதனால பேட்டிங் பேக் பண்ணி போய் 300 அடிக்கு பாருங்க, அப்பயே ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாம் தான் ஆடுவானுங்க அவனுக்கு தெரிஞ்சு. திரும்ப 300 கொடுத்துருவாங்க. ஓன் டீம் தானே யோகி, ஓன் டீம் தானே அது. ஏன் டீம் யார் சொன்னா உனக்கு? என்ன சொன்ன எஸ்ஆர்எச் சப்போர்ட் வருவீங்க. நீ இங்க அடிக்கிறடா, அப்புறம் பின்னாடி போய் சீர் பண்ண எஸ்ஆர்எச்சுக்கு தெரியாத மேட்ச்ல. அவங்க யாராவது சிஎஸ்கே பத்தி பேசினா இவன் எப்படி கொந்தளிப்பான், எம்ஐ பத்தி பேசினா நீ எப்படி கொந்தளிப்பான்னு பாக்குறேன். இப்ப நீங்க பேசுங்க எஸ்ஆர்எச் பத்தி, நான் கொந்தளிக்கிறேன் பாருங்க. நீ ஸ்பையா இருக்கடா, இது பேச மாட்டேங்க. உள்ளே முடிச்சு சொல்லுவேன். என்ன வந்து வாய் கலராதீங்க, நான் ஸ்பாயிலர் சொல்ல ஆரம்பிச்சிடும், அப்புறம் போட்டு பொழந்து எடுப்பானுங்க. அது தேவையில்லாத. இது ஒரு டீம்னு இதுக்கு வேற உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் டாப் 4 கொடுத்திருக்கேன். அதான் 6 டீம்ல நிறைய டாப் 4 இந்த டீமுக்கு டாப் 4 நானு
புரியல. 4th பிளேஸ். SRH-க்கா? ஆமா. தைரியமான ஆள் தான். சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க பாருங்க. எழுதி கொடுக்க கூட இங்க யாரும் இல்லடா. எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க? ஜாக்கெட் வச்சு கொண்டு வந்து லிங்க்சன் பதிலா தேய்ச்சிட்டு தான் போறான். ஜாக்கெட் வச்சு ஆடணும்னா அவன் ஸ்பாட் என்ன தெரியுமா உனக்கு? நம்பர் 3 தான். 3 தான் 4 5 ஆடுறான். சிட்னி சிக்ஸர்ஸ்க்குலாம் 3 தான் ஆடணும் அவன். நீ கேப்டனே 3ல வச்சு நீ எப்படி அவன் 3ல ஆடுவேன்? ஓகே ஓகே. அது இல்லாம கிளாஸ் 4 ஆடிடுவான். டாப் 4 ஃபுல்லாவே கிளாஸ் தான் 4 ஆடலாம். நிதிஷ் ரெட்டி ஒண்ணுமே பண்ணல போன சீசன். பேட்டிங்கும் ஆடல, பவுலிங்கும் போடல, ஒரு மேட்ச் கூட கான்ட்ரிபியூஷன் இல்லடா சொல்ற மாதிரி. அவன் வந்து யாரும் கண்ணு வச்சிட்டாங்க ஆஸ்திரேலியால, அதான் பிரச்சனை. ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு 2 மேட்ச் அடிச்சான். அத பார்த்து ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவன் இருப்பான்னு ஏமாந்து கூட்டு போனானுங்க. அங்க போய் அந்த பிளக்கா பசங்களை ஒரு தண்ட மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு இந்தியா டீம்ல உட்காந்துக்கலாம்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா வந்தோடனே இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கரெக்ட். ரெட் பால் கூட ஓகேடா, ஒயிட் பால்லாம் ஒண்ணுமே இல்லடா அவன். பிளாட்டுக்கு தான் அடிக்கிறான்டா. சீசன் ஒண்ணுமே பண்ணல, லிட்டரலா ஒண்ணுமே பண்ணலடா. நீ அவன் ஞாபகம் கூட வச்சுக்க முடியலடா போன சீசன் அவன் இருந்தானு. அந்த மாதிரி இருந்துடா. அனிகேத் வர்மாவே ஒரு 3 இன்னிங்ஸ் செம்ம இன்னிங்ஸ் ஆனான்டா. சரியான இன்னிங்ஸ் ஆனா. அவன் தான் கீழே வந்து கொஞ்சம் காப்பாத்தலாம், மேல படாதப்போ. கரெக்ட். ஆனா டாப் 4 ஹெவி தான் இவங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும். கிளாசனுக்கும் போன சீசன் ரொம்ப ட்ரிமெண்டஸ் சீசன்லாம் இல்ல. இஷான் ஃப்ளாப் போன சீசன் ஒரே ஒரு செஞ்சுரி போட்டுருப்பான். ஆனா அது தவிர்த்து மத்த ஒரு செஞ்சுரி முதல்ல. ஆனா இப்ப அதுக்கப்புறம் அவனே முதல்ல ஆச்சானே தம்பி. நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்ட. இந்தியன் விக்கெட் கீப்பர் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லிட்டு அது இன்னொருத்தர் இருக்காரு, லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சவர், ஒண்ணுமே பண்ணாம அவரும் ஃபிளாப் ஆனவர். ரிஷப் பண்ட் இன்னொருத்தர். நீ 2 லெஃப்ட் ஹேண்டர் கன்ஃபியூஸ் ஆயிட்ட. 2 பேரும் போட்டு அந்த சீசன் ஓட்டிட்டானுங்க. சோ ஓபனர் தான் அபிஷேக் சர்மா. போன வாட்டி நல்லா பட்டு இந்த வாட்டி வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸ்பின் எல்லா டீமும் ஸ்பின் எடுத்துட்டு. நீ கை சுத்தி ஸ்பின் போடுவியா, நீ கொண்டு நீ வா அப்படின்னு. ஆனா கூட பண்ணுவான்டா ஸ்வீப். ஹெட் ஆடுவான். ஹெட்டுக்கும் எல்லா மேட்சும் போடுவோம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவனும் அடிக்கதான் போவான். ஏதாவது 1-2 மேட்ச் 4-5 மேட்ச் அவனுக்கும் படாம போவோம். போன வாட்டி என்னன்னா 2 பேரும் ஈஸியா 2 பேரும் காம்பன்சேட் பண்ணிருந்தாங்க. ஹெட்டுக்கு படாத மேட்ச் இவனுக்கு பட்டது, இவனுக்கு படாத மேட்ச் ஹெட்டுக்கு பட்டது. கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து 2 மேட்ச் பட்டது, அது நொறுக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் தெரியல. இஷான் கிஷன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான்டா இப்போ. சரியான ஃபார்ம், நல்ல ஃபார்ம்ல இருக்கா. கிளாஸனும் அதே மாதிரிதான். பெருசா சொல்ற அளவுக்கு குளோபல்லயும் ஒண்ணும் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா எங்கடா விளையாடுறான்? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வெளியே வந்தான். பெருசா ஒண்ணும் அவனுக்கும் இல்ல. லியாம் லிவிங்ஸ்டன் நான் எப்பயுமே நம்ப மாட்டேன். லியாம் லிவிங்ஸ்டனை பத்தி பேசணும்னா பி டாக் தான் கரெக்டான ஆள். ஏன் போட்டு பழந்து எடுப்பாரு. ஆமா, இவன் அந்த கூப்பர் கான்லிக் சொன்னான்ல, அவன் அந்த மாதிரிதான் லியாம் லிவிங்ஸ்டன். ஆனா இங்க படம் எனக்கும் தோணுது, இங்க படம்னு. இங்க படம் வாங்கிட்டு போறான்டா. வருஷம் ஒரு கோடி கணக்குல வாங்கிட்டு போறான் இங்க இருந்து. கோடி கணக்குல வாங்குறது இல்லாம அவன் கோடி கொடுத்து எடுத்துட்டான்னு சான்ஸும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவன் ஆடுவான் கோடி கணக்குல கொடுத்து எடுத்துட்டோன்னு. ஆனா இங்க பட்டாலும் திருப்பி அடிச்சிருவானுங்கடா. அதுதான் பிரச்சனை இங்க இந்த கிரவுண்ட்ல. ஜீசன் அன்சாரி நல்லா போனானே போன சீசன், யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அங்க பவுலிங் ஃபுல்லாமே பவுலிங்கும் இல்ல, பவுலிங் இருந்தாலுமே சரியான இன்எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதை வச்சுன்னா அவங்க சுத்தமா போக மாட்டாங்க. என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புரியலையே. உனக்கு இருக்கா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? உனக்கு இருக்கா? ஹர்ஷல் பட்டேல் பவுலர் இருக்காரு. அதான் 2 பேரும் போட்டு அடி வாங்க போறாங்க. இந்த போலில பார்த்தா எப்படி பிளே ஆஃப் பாத்து கொடுத்தா நிறைய ஓடி ஒரு கட்டர் மாட்டி போட்டு அடி வாங்க. அது வந்து என்னோட என்ன சொல்லுவாங்க 7th பிரெயின்ல வந்து தோணுச்சு. 7th பிரெயின். நீ அதுக்காக தான் லாஸ்ட் 4 டீம் அப்படியே பிளே ஆஃப் டீமா வச்சுக்கலாம்னு வச்சிருக்கேன். இல்ல நான் முன்னாடியே எழுதி வச்சிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் எழுதும் போதே எழுதிட்டேன். எழுதிட்டான் வைக்கிறேன். அப்புறம் கிரைன்ஸ் புல்லெட்டரா பத்தி சொன்னா அவன் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அவன் ரொம்ப பில்டப் பண்ணியே எடுத்துட்டானுங்க வேற வழி இல்லாம. நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஆடுவான், சான்ஸ் கொடுப்பானுங்க, ஏதாவது ஒரு 2 சான்ஸ் கொடுப்பாங்க. ஜீசன் அன்சாரி குத்த மாதிரி எங்கேயாவது அங்கங்க சான்ஸ் கொடுப்பாங்க. நல்லா ஓரளவுக்கு பண்ணலாம். சரி, நியூ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னாலே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்ச் ஓரளவுக்கு நல்லா தானே ஆடுவாங்க, நல்லா தான் போடுவாங்க, லைக் கண்டுபிடிக்கிறாங்க. இவனுக்கிட்டயும் இவனும் பெரிய டொமஸ்டிக் எல்லாம் ஆடல, அதனால இவனை நெட்ஸ்ல போட்டதை பார்த்துதான் எடுத்தாங்களே இவனை. லெஃப்ட் ஆர்ம் சைனமன் தானே 2-3 மேட்ச் ஆடுவாங்க, எல்லா மேட்சும் சேர்க்க மாட்டானுங்க, சும்மா நடுவில் மட்டும் சொல்லி விட்டு ஜெயிக்கிறதுக்கு எதை பாப்பானுங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்டா இருக்காண்டா, சோ அதனால இப்ப சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தர மாட்டாங்க. அரோராக்கு எங்கேயா சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அரோரா எங்கேயாவது ஆடுவான். ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆட மாட்டாங்கடா, ஏன்னா அவன் மிடில் ஆர்டர் பிளேயர். மேலடா மேல அவங்க எங்க ஆடுவாங்க, 3 பேர் அங்க ஸ்லாட் நின்னுட்டாங்க, நீ எங்க ஆடு? அப்புறம் எதுவுமே எப்படி டீம் எடுத்து வச்சிருக்காங்க பாரு. அதுதான் ஒரு இதுக்கே 2-3 பேர் எடுத்து வச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் இல்ல, அப்படியே டாப் 6 7 தான் பேட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் யாருமே பேட்டிங் ஆட மாட்டாங்க. இன்ஜூரி ஆனா வந்து ஆடணும்னு எடுத்து வச்சிருக்கானுங்கடா. அபிஷேகமே இப்ப நம்ப முடியாதுலடா, அவனுக்கு ஸ்லோ பால் போட்டா போயிடுறான், ஆஃப் சைடுல 2 பேரும் பின்னாடி வச்சாலும் போயிடுறான், லெக்ல அவன் சுத்தமா ஆட மாட்டான். லெக் சைடுல சும்மா கை சுத்தி ரைட் ஆம் அரவுண்ட் ஓடி வந்து அவன் லெக் ஸ்டம்பில் அதையும் நவுந்து போய் ஆஃப் சைடுல அடிக்க போறான்னு ஆடுவான். பிராக்டிஸ் பண்ணி ஆகணும் அவன் கேம், இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா ஸ்வீப் பிராக்டிஸ் பண்ணா தப்பிச்சிருவான். அதுதான் ஸ்வீப் பண்ணனும், அதுதான் நல்ல இது. ஸ்வீப் மட்டும் பிராக்டிஸ் பண்ணா தப்பிச்சிருவான். கொஞ்சம் ஸ்வீப் ஆட மாட்டேன்னு ஒத்த காலம் இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிளா தட்டலாம்ல. அதுதானே கிடையாது, தலைக்கீழாகத்தான் குதிப்பேன், அந்த மாதிரி சிக்ஸ்தான் அடிப்பேன். நீ லெக் ஸ்டெப் வெளிய போனா கூட நான் ரவுண்ட் போய் எக்ஸ்ட்ரா கவர் மேல தான் அடிப்பேன் போறான். டீம்ல 2 ஸ்பின்னர் இருப்பாங்க, மைண்ட் செட் தான் மாத்தலாம் அவனுக்கு. நீ மெயின் ஸ்பின்னர் கூட ஆவணும்னா எல்எஸ்சில மார்க்கம் கூட்டிட்டு வந்துருவானுங்க. இவன் சொன்ன மாதிரி இந்த ஆயுஷ் மாத்திரை கூட போடுவான், வாய்ப்பு இருக்கு. சும்மா கிடையாது, ஆல்ரவுண்டர் அவார்டு வாங்கியிருக்காரு ஆல்ரெடி. ஆமா, அந்த மாதிரி சும்மா போய் பவுலிங் போடுறவங்க கூட்டு வந்து ஈஸியா போட விடுறோம். பாப்போம். எதுவுமே போனாலும் போயிடுவான் அந்த ஆஸ்பின்ல, எதுவுமே ஆஸ்பின்ல அவன் வீக், அவன் முன்னாடி அவனுக்கு ஸ்பின் போட்டா அவனும் போயிடுவான். நம்பிக்கை இல்லடா இப்போ, அதான் இந்த டீம் மேல. கிளாஸனும் எங்கேயுமே படல, ஆடவே முதல்ல மேட்ச். சேர்க்காதீங்க, எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டான் இனிமேல். அதான் சும்மா அவன் ஏமாத்தின்னு இருக்கான். லிங்ஸ்டனும் நம்பிக்கையான ஆள்லாம் கிடையாது, டீமே அப்படியே எடுத்துருக்கானுங்க. அது எப்பவுமே இந்த மாதிரி ஆள்லாம் பஞ்சாப் தான் இருப்பாங்க. இப்ப பஞ்சாப் உஷாராயிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டானுங்க, மேக்ஸ்வெல் அனுப்பிச்சு விட்டானுங்க, இப்ப இவனை அனுப்பிச்சு விட்டானுங்க. இந்த டீம் எப்படி இருக்குன்னா, நாங்க நடிச்சா ஹீரோ தான், அந்த மாதிரி ஆடினா கப்பு தான், இல்லன்னா 10th பிளேஸ் தான், அந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான்டா பேட் கமின்ஸோட மைண்ட் செட். யாரோ அன்கித் வருமா யாரோ ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க தெரியுமா, 5 விக்கெட் 50ல போனாலும் நீ 6th போற பேட்ஸ்மேன் அடிக்கதான் போகணும் அப்படின்னு பேட் கமின்ஸ் சொன்னதா இன்டர்வியூல சொல்லி இஷான் கிஷனே அன்கித் வருமா சொல்லிருப்பாங்க. எல்லாரையும் முன்னாடி அமுச்சு விட்டு பின்னாடி விக்கெட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தட்டி காஜ் ஆடிட்டு இவன் ஆல்ரவுண்டரா 6 மேட்ச் இல்ல பாப்போம். 6 மேட்ச் என்ன ஆவானுங்கன்னு தெரியல. 6 மேட்ச் இப்ப சொல்றாங்க, அது கூட தள்ளும். அதான் போயிடும் ஒரேடியா. அவன் பாப்பான் 7-8 மேட்ச் ரேஞ்சுக்கு இருக்க மாட்டான். 7-8 மேட்சுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா இவங்க டேபிள்ல கீழே எங்கயா கிடப்பானுங்க. நம்ம எதுக்கு இப்ப ரிஸ்க் எடுத்து இந்த 4 மேட்ச் 5 மேட்ச் போய் ஆடிக்கிட்டு அப்படியே விட்டுருவான்னு தோணுது எனக்கு. தம்பி டாப் 4 பா சொல்லிருக்காரு, கீழே டாப் 4 சொல்லிருக்காரு. பேட்டிங்க வச்சு ஏமாந்துட்டான் அவனும். ஆனா நீங்க எவ்வளவு ரன் ஆச்சாலும் கொடுக்க வேண்டிய பவுலிங் தான் இது. ஆனா கேவலமா இருக்குடா இந்த வாட்டி ஐபிஎல்ல எல்லா டீம் பவுலிங்கும். இப்பதான் போன வீடியோல பாத்துட்டு வந்தோம் ஒரு பவுலிங் அட்டாக் கேகேஆருக்கு. அதுவும் யாருமே காணோம், திருப்பி பார்த்தாலும். வருண் சக்கரவர்த்தி நிறைய தான் காப்பாத்தணும் அவனுங்களை. வருண் சக்கரவர்த்தி அடிக்கிறான். நீ இன்னொன்னு சொல்லவா, வருண் சக்கரவர்த்தி இன்டர்நேஷனலுக்கு தான் நல்லா பண்ணுவான், ஐபிஎல்லுக்கு வந்து அடின்னு அடிப்பாங்க அவனை. இப்ப இன்டர்நேஷனல் அடிக்கிறானுங்க.
இன்டர்நேஷனல் அடிக்கிறானுங்க, ஐபிஎல்ல இன்னும் பொழப்பானுங்க. வீட்லயே அடிக்கிறீங்களா அந்த மாதிரி அடிப்பானுங்க அவன. பவுலிங்கே இல்லடா எந்த டீமுக்கும். ஆனா இப்ப நம்ம வரைக்கும் 6-7 டீம் பாத்துருப்போமா, 6-7 டீம்ல தெரிஞ்சு கம்பேரிட்டிவா ஒரு டிசி இருக்கு, ஜிடி பவுலிங் இருக்கு. ரெண்டு டீம் தவிர்த்து ஓரளவுக்கு பவுலிங் நல்லா இருக்கு. ஜிடி இருக்கு, ஜிடில காம்போசிஷன் நல்லா இருக்கு. ஆர்ஆர் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இவங்களோட பார்த்தா ஆர்ஆர் எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. ஆர்ஆர் தேவலாம், ஆர்ஆர் தேவலாம். இவங்க ஜடேஜா கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சிட்டாங்க. அதான் ஜடேஜா பிஸ்னாய் இருக்கு வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதா இருக்காங்க. ஏன்னா ஆச்சர் வர இருக்கான், சந்தீப் சர்மா நல்லா போடுறான். இருந்தாலும் சாம் கரன் இல்ல அவங்களுக்கு. அது ஓகே தான். அவங்க 3 பால் ஐபிஎல் அடி அடிப்பாங்க. சிவம் துபை அடிச்சானே ஞாபகம் இருக்கா செமிஃபைனல்ல? அதான் சிவம் துபை போட்டு பொல பொலன்னு போலாம். அவன 3 பால் தான் பார்த்து அடிச்சான், நிறுத்தி அடிச்சான். அதான் அவன் நினைச்சிருப்பான் என் கூட நெட்ஸ்ல இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப வந்து எனக்கே போறது. ஓகே, 7 டீம் பத்தி பேசிருக்கோம். மட்டும் சான்ஸ் கொடுத்துருக்கேன், சான்ஸ் கொடுத்துருக்கேன். எஸ் ப்ரோ. ஓகே, இப்ப எல்லாரும் என்னென்ன டீம் சான்ஸ் கொடுத்துருக்கேன்? இன்னும் 3 கேம்ஸ் இருக்காங்க, அதை தவிர்த்து மிச்சம் 7 டீம்ல ஹரி நீ என்னென்ன டீம்? நான் டிசிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டீம் ஏதோ சொன்னா டாப் 6 சொல்றேன்னு 2 சொல்லிருந்தேன் நினைக்கிறேன். ஆர்ஆரா டாப் 6ல ஜிடி சேர்த்துக்கிறேன். நான் 3 டீம் சொல்றேன். டாப் 5 தான்டா, டாப் 6னா விட டாப் 5 தான். அப்ப டாப் 5 டிசியும் ஆர்ஆர் வச்சுக்க, மீதி 3 டீம் வரட்டும். ஓகே ஓகே, எனக்கு அதுதான் தோணுது. நரேஷ் மட்டும் புதுசா எஸ்ஆர்எச் வந்திருக்காரு. 3 டீம் நான் ஆர்ஆர் இல்லடா, எனக்கு டிசி 4th பிளேஸ்க்கு சண்டை போடுற டீமா வந்து நான் ஜிடியும் வைக்கிறேன். நான் நிறுத்தி வைக்கிறேன். ஜிடியா சொன்னா எல்எஸ்சி சொன்னா இல்லடா, எல்எஸ்சிடா ஜிடிலாச்சுனா விட்டுவேன் சேனல்ல நானே எல்எஸ்சிடா நான் ஃபைனல்ல டிசி 1 இருடா, என்ன ஒரு நிமிஷம் என்ன குழப்பிட்டீங்களா? ஆர்ஆர் குடுக்கல நீங்க? ஆர்ஆர் கொடுக்க மாட்டேன். இந்த 3 கொடுத்துறேன். ஆர்ஆர் டிசிடா. எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, பேப்பர்ல பார்த்தா ஆர்ஆர் நல்லாதான் இருக்கு, ஆனா அவனுங்க பாஸ்ட் சரியில்லைங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்பானுங்க, அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருப்பானுங்க படியில. எனக்கு அந்த ராசி இந்த வருஷம் மாறிடும். சாம்சங் அங்க இருந்து கிளம்பிட்டான். அதான் சாம்சங் இறக்கிட்டு அவங்க தடையா சொருகி இருக்கானுங்க. சோ இந்த வாட்டி இப்ப பிளே ஆஃப் வருவாங்க, வர வாய்ப்பு இருக்கு அந்த டீமுக்கு. அதான் எனக்கு என்ன தோணுது, பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்கும். அதான் ஆனா எனக்கு வந்து மஞ்ச சொக்கா மேலே சந்தேகம் வந்துச்சு, நேத்தன் எலிஸ் இல்லன்னு உடனே. அதான் பேட்டிங் நல்லா இருக்கு. இந்த தடவை மஞ்ச சொக்கா இல்ல இந்த தடவை மஞ்ச சொக்காவை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஆமா பவுலிங் போட்டா அவங்க பவுலிங் போட்டா தானே. ஆமா, நிறுத்தத்துக்கு ஒருத்தன் வச்சிருந்தா அவனுங்க வரலன்ட்டான். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் எல்லாம் இருக்குடா, சிவம் துபே காப்பாத்திடுவான். சிவம் துபே என்னது இங்க பாரு லைவ்ல ஏதோ சொல்றான்டா. என்னது ஆரிமா தெரியலடா. ஜாக்கெட் ரூல் அதுக்கு அப்போ இப்ப பவுலருக்கு வேட்டைதான், ஃபாரின் பவுலர்ஸ்க்கு. அதுதான் சிஎஸ்கே நேஷனலிஸ்ட் ரூல் போட்டு யார் எடுப்பாங்க அதுல ஓவர் சைஸ்ல? எனக்கு தெரியல, அவங்க எப்படியும் யாராவது போய் தேடுவானுங்க. அப்ப லெஃப்ட் ஆர்ம் பேசுறான், அவன் என்ன ஆஸ்திரேலியால ஜான்சன் அவன் ஸ்பென்சர் ஜான்சன் அவனதான் எடுக்க மாட்டாங்கடா. எடுத்துட்டு வராதீங்க, அவர் லைவ் போட்டுட்டு இருக்கான்டா ட்வீட்டுக்கலாம். இப்ப பாரு, இப்ப டவுட், இப்போ இவனுக்கு வந்து ஜாக்கெட் வச்சு போயிட்டானா அவன் வந்து கோல்ஸ் கொண்டு வந்துருவான்னு நினைக்கிறான்டா. எஸ்ஆர்எச் கோல்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டானுங்களா? யோசிச்சு பாரு, எஸ்சிசில ஆடுறான்டா, சோ வச்சு பாண்டா சும்மா வச்சு யோசிச்சு பாரு. எப்படியும் ஜாக்கெட் வச்சு எத்துல அவனை உட்கார வைக்கிறதுக்கு இவனை உட்கார வைப்பாங்க, நீ அப்படி சொல்லிருப்ப. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவளை எடுத்து வர மாட்டாங்க. நீ பாரு, ஜேம்ஸ் கோச் எடுக்க போறாங்க எஸ்ஆர்எச். அன்னைக்கு நீ என்னோட ட்வீட், என்னோட இந்த வீடியோ கட் பண்ணி எனக்கு தனியா ஒரு இது பண்ணுங்க. ஜேம்ஸ் கோச் எடுக்கட்டும், அவனை ஆட வைங்க. அவன் ஆடுவான், வாய்ப்பு இருக்கு.
ஈசன் மலிங்க ஆல்ரெடி அடி வாங்கி வச்சிருக்கான். பிரைடன் காசும் ஓடி வந்து ஏதாவது ஹீல் இன்ஜுரி ஏதாவது போயிட்டானா வேற வழி தான் அவன் ஆடுவாங்க. அப்புறம் எஸ்ஆர்எச் எடுக்க போறது வியான் முல்ட்ரு. சிஎஸ்கே வேணா 2 பேர்ல இருந்து 60 எடுப்பாங்கடா. அந்த ஷான் அபாட் அவன் இருக்கான் ஆஸ்திரேலியால, அவன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவனா ஆப்கானிஸ்தான் பக்கம் போவாங்களான்னு தெரியல. சிஎஸ்கே ஆப்கானிஸ்தான் போக மாட்டான். இங்கிலாந்து பக்கம் போவாங்கன்னு தோணுது. இங்கிலாண்டா தோணுது. ஏன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி அடிப்பட்ட இடத்துல எல்லாம் நீங்க போய் இங்கிலாந்து தான் பொறிக்கணும் வருவீங்க. மேக்கி பாட்ஸா? இல்ல அவன் எடுக்க மாட்டான். நீ சொல்ற ஆள் எடுக்க மாட்டேன். நான் கிளீசன் எடுக்க மாட்டேன். நீங்க வரலாறு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்பட்ட படம் டெல்லி போலிஞ்சர் எடுத்துட்டு வந்தாங்க. கப்படி போனாங்க. ஜேசன் பேரண்டா பேராத்து இருக்காங்களா? வச்சு நான் விளையாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல யாரா எடுத்திருக்காங்களான்னு கேக்குறேன். அன்சோல் தானே அவன்? இல்ல இல்ல அன்சோல்ட் வேற யாரும் எடுப்பாங்க. இவங்க சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க. வேற யாராவது எடுத்துருவாங்க. இவனுங்களுக்கு சரியா இருக்கும். எந்த பவுலர் கொடுத்தாலும் எடுத்துப்பான்டா நீ பவுலர் எழுதி கொடுத்தா கூட கூப்பிட்டு போவாங்கன்னு. சார் சார் கேகேஆர் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு ஒருத்தர் இல்ல. கேகேஆர் அரோரா இருக்கான்டா நியூ பாலுக்கு. இல்ல ஆமா கேகேஆர் தான் அவனுக்கு என்ஓசி வெயிட் பண்றானுங்களா உங்களுக்கு. கிடையாது அவங்க எடுக்க மாட்டாங்க. இவங்க எஸ்ஆர்ஜி கரெக்டா இருக்கும் அவன். ஏன்னா நியூ பால் பவுலரே இல்லடா இவங்களுக்கு. பவுலரே இல்ல, அது வேற விஷயம். ஹர்ஷல் பட்டேலும் ஜெய்தவ் உனக்கு வந்து பொய் பவுலிங் போடுவானுங்க. அவங்க டெத்ல தான் அவனுங்க மேல போட ஆளே இல்லை இவனுங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி வந்துருவான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்கு. வருண் சக்கரவர்த்தி கேட்காரா? வேற யாரும் இல்ல. அவ்வளவுதான் வீட்டுக்கு போக சொல்லி இவங்களை நியூ பால் வேணா எங்களுக்கு ஓல்ட் பாலே கொடுங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து போட சொல்லலாம் அவசாம. சரி ஓகே என்ன நடக்குது. எஸ் பாய்ஸ். அடுத்து 3 பெரிய வீடியோ இருக்கு. ஸ்டே டியூன்டா இருங்க. மான் கொம்பு ஃபைட் இருக்கு. மான் கொம்பு ஃபைட் எல்லா ஃபைட்டும் இருக்கு. அதான் நிறைய புது முகத்தெல்லாம் நாங்க இறக்குறோம். வர 1-2 வீடியோல இருக்கு பாருங்க. இவ்வளவு நாள் வந்து நான் இவ்வளவு நேரம் பேசி நீங்க பாத்தீங்க. அடுத்த 2 வீடியோல நான் வாயே திறக்க மாட்டேன். என்ன பேச விடாம அவனுங்க பேசுவானுங்க. ரெண்டே வாய்ஸ். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ 1 மணி நேரம் வரப்போகுது. பாத்துக்கோங்க. 1 மணி நேரம் 10 என்ன அந்த மாதிரி. அந்த 2 பேரும் உண்மையை சொல்றவங்கள தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. 2 பேரும் மாறி மாறி உண்மையை பேசுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி கக்குவானுங்க. சரி ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நரேஷ் மட்டும் எஸ்ஆர்எச் குவாலிஃபைன்னு சொல்லிருக்காரு. அதை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாங்கள். நன்றி வணக்கம். பை கைஸ். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்